that most of you guys got placed and congrats for that and probably future I want you guys and newbies first year second year ellarume I want you to come into Hexaware for soon seriya. So this is what the plan for agenda na onno pre preparation la. So do you have any questions for me? Yeah, இப்போதான் சொன்னாங்க இன்ட்ராக்டிவாக எங்கள் பசங்க இருப்பாங்கன்னு. ஏதாவது கொஸ்டின் சகிச்சா அவர் அளவுக்கு எம்எஸ்எம்இ இந்த மாதிரிலாம் கேட்டுறாதீங்க, இதில் கேளுங்க. பிகாஸ் ஐ நாட் ஸ்ட்ராங் இன் தோஸ் டேட்டாஸ்னா. அவர் ரொம்ப ஒர்க் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் வச்சுருக்காரு சூப்பராக. நான் கேட்குறது என்னென்னா காமனாக இது ரொம்ப சில்லியாக இருக்குது சார், பட் எனக்கு இந்த டவுட் இருக்குது. காலேஜ் லைக் நான் கார்பரேட் வரணும், எனக்கு இந்த டவுட் இருக்குது. ரொம்ப சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க. அட்லீஸ்ட் அது உங்களுக்கு ஒரு வைப்ரண்ட் நாலேஜ் கொடுக்கும். சார் ஏஐயோட இம்பாக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே குட். ஸோ ஃபைன், ஏஐக்கே வரலாம். ஸோ கைஸ் ஏஐ 100% ஏஐ பிளேஸ் அ மேஜர் ரோல். பட் ஏஐ எந்த காரணத்துக்கு கொண்டு ஏஐ கான்ட் ரீப்ளேஸ் ஹியூமன் டச். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நவடேஸ் ஐவிஆர்னு ஒன்று டெவலப் ஆகிருக்கு, தெரியும்ல? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் சர்வீஸ்க்காக கால் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் இல்லை? மௌன விரதமா எல்லாரும்? இல்லைல்ல? ஷியோர்? இல்லை ஸ்டாஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டானா? இல்லை. சரி, ஐவிஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால் பேசும்போது ஒரு கஸ்டமர் சர்வீஸுக்கு கால் பண்ணுறீங்க, முதல்லலாம் வந்து தெரியும்ல, எண் 1 அமுத்தவும் 2 3 பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து வாய்ஸ் ரெக்கார்டட் வந்துருச்சு, தெரியும்ல? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட்பேக்கே கலெக்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்டுக்கு அப்புறம் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லுது. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்க்கே கால் பண்ணது இல்லையா? பண்ணியிருக்கீங்களா? ஸோ அப்போ கேட்டிருக்கீங்களா? ஸோ நீங்கள் உங்களோட பாயிண்ட்ல இருந்து சொல்லுங்கள், அந்த வாய்ஸ் கேட்டு உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்குமா? நான் ஒரு பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், பேசிக் கஸ்டமர் சர்வீஸ்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ வாய்ஸ், வெறும் வாய்ஸை வச்சோ இல்லை வெறும் ஒரு ப்ரீ ரெக்கார்டட் ஸ்டஃப் வச்சு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? சரி, எனக்கு தெரிஞ்சுங்க இருக்க பாதி பேர் என்ன சொல்கிறது, நாங்கள் ஏபிசிடி எந்த அளவுக்கு நம்பணுமோ அந்த அளவுக்கு சாட் ஜிபிடி நம்புறீங்க. ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டேன் மேம்கிட்ட இருந்து. கரெக்டாக இல்லையா? ப்ரோக்ராம் எல்லாமே சாட் ஜிபிடி தான் பண்ணுதான் கேள்விப்பட்டேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு புக்கு கூட இல்லையா, எல்லாமே சாட் ஜிபிடி ஹெல்ப் பண்ணிடுதான். கரெக்டா? சூப்பர். ஸோ ஃபைன் கைஸ், ரிப்போர்ட் இருக்குது, நான் சொல்கிறது ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட். நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். சாட் ஜிபிடி கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே 100% உண்மை இல்லை. புரியுதா? ரீசன் தெரியுமா என்னன்னு? சாட் ஜிபிடி அப்டேட் ஆகும் அப்டேட் ஆகலைங்கிறது இல்லை. இட் இஸ் டேக்கிங் டேட்டாஸ் ஃப்ரம் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு டேட்டா சர்வீஸ் தான். டேட்டா சர்வீஸில் என்ன அப்டேட்டட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் டேட்டா. பட் அந்த டேட்டா 100% உண்மையா இல்லையான்னா we are not sure. இது பார்த்துருக்கீங்களா? எஸ் நோ? நடுவில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட் ஜிபிடி வச்சு ஒரு ஸ்கேம் ஒன்று வந்துச்சு. யாராவது ஒரு சாட் ஜிபிடி வந்து நம்ம ஆர்டிஓ ஸ்டஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இட் ஹேப்பன்ட். ஸோ நிறையா பேர் என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் ஆன உடனே ஸோ கடைசியாக நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் ஆகும். 2 மாடல் இருக்குது. ஸோ இதில் டெத் சர்டிஃபிகேட்டோட அந்த ஒரு சர்வர் டவுனாக இருந்த டைமு நீங்கள் இறந்த யாருக்கு வேணால் பேர் அடித்தா போதும் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து சாட் ஜிபிடினால என்னென்ன நெகட்டிவ்ஸ் நடக்குங்கிறத இன்ஹிபிட் பண்ணுறதுக்காக மட்டும் இதை ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க. இது நடந்துச்சு. சரியா? ஸோ வாட் ஐ எம் கமிங் டு சேனா, இந்த சாட் ஜிபிடி வந்த அப்புறம் இன்னுமே யூ கைஸ் ஆர் பிகமிங் என்ன சொல்கிறது, டம்ப்னே சொல்லலாம், டு பி ஃப்ராங்க். ஏன்னா நீங்கள் ரிசர்ச்சுங்கிற டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. நான் ஏஐ தப்பு சொல்லலை, பட் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறதுல சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா
ஓகே இந்த ப்ரோக்ராமில் இதெல்லாம் இருக்குது, இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும், இந்த கான்செப்ட்ஸ் இதில் இன்ஹெரிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு டேட்டாபேஸ் இந்த இப்படி கொண்டு வரணும், இதெல்லாம் இத்தனை யோசிக்கிறது இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டா ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இத்தனை இருக்குது, இத்தனையுமே ஃபேஸாக யோசிச்சு ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் உங்களால் கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். பட் நவடேஸ் யூ கைஸ் ஓப்பன் ChatGPT ப்ரோக்ராம் நேம் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே வந்துடுது. ஸோ நீங்கள் யோசிக்கிறதுக்கு அங்கே என்ன டைம் இருந்துச்சு? புரிஞ்சுதா சொல்கிறது? ஸோ இப்போ சொல்லப்போனால் இந்த கரண்ட் பேட்ச் இது இன்னமும் ChatGPT-யவே நம்பி போயிட்டு இருந்தா வாட் வில் ஹேப்பன்னா யூ கைஸ் வில் பிகம் அ காப்பி பேஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். சொல்ல புரிஞ்சுதா? காப்பி பேஸ்ட் மட்டும்தான். நீங்கள் காப்பி பேஸ்ட் தவிர எதுவுமே ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் போயிடும். புரியுதா கான்செப்ட்? ஸோ ஏஐ வந்து நெகட்டிவ் சொல்ல, ஏஐ இஸ் ரியலி யூஸ்ஃபுல். இப்போ சார் சொன்ன 2-3 இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் இன்னோவேட்டிவ், 100% இன்னோவேட்டிவ் தான். ஏன்னா நீங்கள் அந்த பீரோ ஒரு சொன்னதை யோசிச்சிங்களா? இட் ரியலி மேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு நம்ம கிளம்புறதுல அதிகமான டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுங்க கிளம்புறது சொல்லுவாங்க யூஸ்வலாகவே எல்லாத்த விட அதிக டைமே கிளம்புறதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பசங்க அப்படி இல்லை, எனக்கு தெரியும். ஸோ அது டிஃப்ரெண்ட் பால் சினாரியோ. ஸோ அந்த ஒரு தி காஸ்டியூம் அண்ட் ட்ரெஸ் யூ வியர் கிவ்ஸ் யூ தி கான்ஃபிடென்ஸ் டு ஆன் கம்ப்ளீட் டே அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். புரியுதா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு இட் இஸ் குட். அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் என்விரான்மெண்ட் போக போக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை. ஸோ சடனாக ஒரு ஆல்ட்ரேஷன் டைமிங் அதில் ஒரு half an hour 1 hour சேவ் ஆகும். ஸோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இட்ஸ் குட். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்கு. பட் நீங்கள் அந்த ஏஐயோட வாஸ்ட் எஃபெக்ட் அதோட அது உங்கள் வேலையை சோம்பேறித்தனம் பண்ணுங்கிற ஒரு பார்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் ஏஐ நினச்சி யூஸ் பண்ணுறீங்க, அது ஏஐ இல்லை. சரி, ஏஐ இஸ் சம்திங் இன்னோவேட்டிவ். நீங்கள் பண்ணுற எந்த விஷயமுமே உங்கள் ஹியூமனோட டைமை சேவ் பண்ணும். நல்லா கேட்டுக்கணும், டைம் சேவ் பண்ணும், உங்களோட மணியை சேவ் பண்ணும். இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி, மணி காம்ப்ளெக்சிட்டி இதில் கொண்டு வந்தால் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் சக்ஸஸ்ஃபுல். பட் அந்த இடத்துல உங்கள் யோசிக்க திறனை குறைக்குதுன்னா 100% ஏஐ இஸ் டேஞ்சரஸ். இது டேஞ்சரஸ்ங்கிறத விட நீங்கள் உண்மையை சொல்ல போனால் இந்த ஏஐனால நீங்கள் நிறைய பேர் இன்னும் ப்ராக்டிக்கலாக படிக்காமல் இருக்கிறீங்க. இது எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ரியல் டைமில் பார்த்துருக்கேன். ரியல் டைமில் ஏஐ இந்த ChatGPT வந்தப்புறம் நிறையா பேர்த்துக்கு அந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒரு ப்ரோக்ராம் கேட்டால் அதை கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க கரெக்டாக, இதுதான் சார் இது சார்னு. பட் இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் இல்லை. அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி செக்ரிகேட் பண்ணீங்கன்னு ஆன்சர் இல்லை. ஸோ இட் ஹேப்பன்ஸ். நீங்கள் அதை ப்ராப்பர்ட்டாக டைவர்சிஃபை பண்ணி யூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோக்ராம்ஸ். இட் வில் ஒர்க் அவுட் ஆட்டோமேட்டிக்கலி. சரியா? உடல்ஸ் குட் மார்னிங் சார். சார் சின்ஸ் நீங்கள் ஒரு டேலண்ட் அக்விசிஷன் லீடராக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிட்டாங்க. அவங்க காலேஜ்லேருந்து இப்போ இன்ஸ்டியூஷன்ஸில் படிச்சுட்டு இப்போ அவங்க இண்டஸ்ட்ரிக்கு போக போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் பீரியட் எப்படி இருந்துச்சு? ஸோ ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன் டு இண்டஸ்ட்ரிக்கு ஓகே. ஸோ பர்சனலாக ஃபார் மீ நான் ஒரு பிஇ கிராஜுவேட் ஃபஸ்ட்டு. ஸோ when I completed Bachelor of Engineering கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு தான். எனக்கு வந்து எனக்கு டெக்னிக்கல் பிடிக்கும், நெட்வொர்க்கிங் ரொம்பவே பிடிக்கும். சரியா? ஸோ CCNI, CCNP, RHCE, MCTS அண்ட் சர்டிஃபிகேட் எத்திக்கல் ஹேக்கர் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் குளோபல் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தேன். ஸோ அந்த டைமில் மைக்ரோசாஃப்ட் வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடுல வந்து ஒரு ட்ரைவ் மட்டும் நடத்துவோம். ஸோ கோயம்புத்தூரில் அது எல்லாமே ஒரு கூல் ட்ரைவ் மாதிரி. அதில் செலக்ட் ஆகி ஜாயின் மைக்ரோசாஃப்ட். ஸோ அதுதான் மை கெரியர் ஸ்டார்டட். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் சினாரியோ வேறு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்துட்டு வரும்போது ஒருத்தங்க இன்னமும் தேவர் காம்படேட்டிவ். பெங்களூர், ஹைதராபாத்லாம் ரொம்ப காம்படேட்டிவாக இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஆனால் அது ஒரு லேர்னிங் கர்வ் தான். பட் திங் இஸ் யூனிட் டு பி ஃப்ளெக்சிபிள், யூனிட் டு லேர்ன். நான் காலையில் செஷனில் சொன்னது தான், நீங்கள் கம்பெனி போய் ஜாயின் பண்ண உடனே அந்த லேர்னிங் கர்வ் நிறுத்திடுவேன், நான் கற்றுக்கிறது காலேஜோட முடிச்சது, இதுக்கப்புறம் நான் போய் அங்கே வெறும் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லினா அது உனக்கு கண்டிப்பாக இட் வில் பி அ ட்ராபேக். அங்கேயும் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் யூ வில் பி க்ரோயிங். அண்டு லே ஆஃபுங்கிறது இல்லவே இல்லை. நான் காலையில் ஆக்சுவலி ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை இதாக சொல்லலை, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். லே ஆஃப்க்கு எத்தனை பேர் லே ஆஃபில் பயம் இருக்குது? கைஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னா நீங்கள் இது சொல்லுங்கள், லே ஆஃப்க்கு எத்தனை பேர் பயம் இருக்குது? லே ஆஃப் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி. அது தெரியுமா? தெரியாதா?
தெரியும்ல? டேய் கைஸ், சீரியஸாக கேட்குறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, காலையிலேருந்து காட்டு வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாகிட்டீங்க போல, ரொம்பவே சோகமாக இருக்கீங்க. சோகமாயிட்டீங்களா? பசிக்குதா? ஃபைன். ஓகே, 2 minutes முடிச்சிடலாம். ஸோ அதான், ஸோ லே ஆஃபுங்கிறத நம்ம எல்லாமே தப்பாக எடுத்துக்கிறோம். ஸோ எத்தனை பேர் வந்து கரண்டாக இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஃபோசிஸில் ஒரு லே ஆஃப் நடந்துச்சு நிறைய பேர் பேசியிருப்போம். ஆமாம் இல்லை? டேய், இன்ஸ்டா ரீல்ஸை தாண்டி வெளியே வாங்க, வேற அதை தாண்டி வேற பேசிட்டு இருக்கேன். ஓகேயா? சொல்லுங்க. ஸோ எத்தனை பேர் அது பார்த்துருக்கீங்க? யாராவது ஒருத்தர் இங்கே யாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்னு யாராவது இருக்கீங்களா? இந்த லே ஆஃப் நான் பார்த்தேன் இன்ஃபோசிஸ்ல, எங்கே நடந்துச்சு எனக்கு தெரியுமா? கைஸ் என்னாச்சு? ஸ்னாப்சாட் தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லையா? கூல். தம்பி கைஸ் ஒரே நிமிஷம். இதுதான் இங்கே நான் கரண்ட்டாக கொங்கு பெல்ட்டில் பார்க்குற பிரச்சனை இதுதான். எக்ஸாக்டாக கொங்கு பெல்ட்டுன்னே நான் ப்ரீடிஃபைன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டு, அதை தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு தயக்கம், பக்கத்தில் இருக்கவங்க கில் அடிச்சிருவான், பக்கத்தில் இருக்கவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நமக்குள்ள. அப்படிலாம் இல்லை, நீ ஆன்சர் பண்ணுற தப்போ கரெக்டாக தைரியமாக பேசணும். ஸோ இது கரெக்டு. அதான் மைசூரில். ஓகே, மைசூரில் லே ஆஃப் என்ன நடந்துச்சு, எதனால நடந்துச்சு? அந்த நியூஸை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் பக்குன்னு இருக்குமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இருந்துச்சா இல்லையா? ஃபைனல் இயர்ஸ் எங்கே இருக்கீங்க? அங்கே இருக்காங்க 4 பேர். வேற அங்கே ஒரு 4 பேர் இருந்தீங்க. கொஸ்டின்லாம் சத்தியமாக கேட்க மாட்டேன், 100% தைரியமாக கேட்கலாம். ஃபைனல் இயர்ஸ் எங்கே யாரில் இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு தப்பா யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இல்லை 100%. இப்போ நான் உங்களை யாருமே வந்து கொஸ்டின் மார்க் எதுவுமே கேட்க மாட்டேன், எத்தனை அரியர்ஸ் பற்றி கூட பேசவே மாட்டேன். அதனால சும்மா ஃபைனல் இயர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். எங்கே இருக்கீங்க? அந்த ரோ எத்தனை பேர் இருக்கீங்க? பசங்க இல்லையா ஃபைனல் இயர்ஸ் இங்கே? ஓகே, கூல். சரியா? ஸோ கைஸ், அது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் பால் சினாரியோ. காலையில் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதே தான். அது ஒரு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு 4 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வச்சாங்க. அது 4லேயுமே ஃபெயில் ஆகி 5வது ஒரு இன்ஹெரிட் எக்ஸாம் வச்சாங்க, அதுலேயும் ஃபெயில் ஆனங்காட்டி மட்டும்தான் அவங்கள வெளியே அனுப்புனாங்க. அது ஒரு நாள் டெசிஷன் இல்லை, ஓவர் நைட் அது ஒரு சடன் ஹைப் கொடுத்துச்சு. அப்படி இல்லை, அது ஒரு லாங் டேர்மாக இன்ஃபார்ம் பண்ணி கிளம்ப சொல்லி அப்படி ப்ராப்பராக அவங்களோட எல்லாமே ப்ராப்பராக ரிலீவ் ஆகி தான் வெளியே வந்தாங்க. ஸோ அது லே ஆஃப்க்கு 100% சம்மந்தமே இல்லை. சரியா? அண்ட் உண்மை சார் சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் இந்தியாவை நோக்கி எல்லாமே வருது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், க்ரோத் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இங்கே எத்தனை பேருக்கு தெரியும், லைக் பெரிய பெரிய ஜெயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அவனோட மேனுஃபேக்சரிங் யூனிட் சென்னையில் வச்சுருக்கான், தெரியுமா? அது ஆப்பிளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் சென்னையில். அண்ட் செகண்ட் யூனிட் தே ஆர் பிளானிங் டு அக்வயர் லேண்ட் இந்த கோயம்புத்தூர் டு இந்த ரூட்டில் எங்கேயோ தே ஆர் பிளானிங் டு மூவ் அ நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட் ஃபார் ஆப்பிள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஒன் ஆஃப் தி இஷ்யூ வந்து என்னென்னா, அதான் எல்லா இடத்துலையுமே வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டேக்ஸ் ஏற்றிட்டாங்க. ஸோ பிரிங்கிங் நியூ ஸ்டஃப் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் அதிகமாக இருக்குங்காட்டி பெட்டர் நம்மளோட இண்டிவிஜுவலாக இங்கேயே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்துலேயும் போது யூ கைஸ் வில் பிளே மேஜர் ரோல். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வில் பி வாட் இஸ் இட், கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே இல்லை. இனிஷியல் ஃபேஸ்லேருந்து நெட்வொர்க்கிங்லேருந்து எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். புரியுதா? ஸோ என்ன பண்ணாலுமே சில டிபார்ட்மெண்ட்டை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாதுங்கிற டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான். அதை நம்புறீங்களா? ஸோ அதோட டேர்ம்ஸ் அண்ட் அப்படி போகிறது தான். சரியா? ஸோ இதனால் லே ஆஃபில் நம்மளுக்கு எதுவுமே ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை. ஸோ இப்படி இருந்துச்சு. வேறு இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக ஃபைனல் இயர்ஸ் இங்கே யாராவது இன்டர்வியூ நான் ஃபேஸ் பண்ணேன், எனக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சு, இது மாதிரி ஏதாவது கிளாரிட்டி யாராவது இருக்கா? இந்த சென்ஸ் இன்டர்வியூ இப்போ நடந்துச்சு, ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க தெரியல, அந்த மாதிரி எதாவது இருக்கீங்களா? ஃபைனல் இயர்ஸ் எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கீங்களா? எனக்கு ஃபேர்வெல்னால சோகமா?
100% தெரியும். இதுக்கப்புறம் நாளையிலேருந்து எல்லாரும் ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கான்டாக்ட்லாம் டெலீட் பண்ணிடுவீங்களா? இல்லை. ஓகே. மெனி கம்பெனிஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க சார். அது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் வந்து அந்த ஃபஸ்ட்டு எபிலிட்டி ரவுண்ட் அதுலேயே மேக்ஸிமம் ரிசல்ட் ஆகிடுங்க சார். அது வந்து சரி நான் என்னதான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி போனோம் சார், அங்கே போய் சடன் அந்த டைமில் வந்து சடனாக பிளாங்க் ஆகிடுது. என்ன அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்னு தெரியும், ஆனால் அதுக்கான அங்கே வந்து அப்ளை பண்ண முடியாது. கொஸ்டின் இது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூலையா இல்லை எப்படி? ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ரவுண்ட் ரிட்டனில் ஆன்லைனில் இருக்கும்போதா? ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆப்டிடியூட் பேஸ்டா இல்லை ஆப்டிடியூட் பேஸ்டா? ஓகே சரி கைஸ், நல்ல கொஸ்டின். சரியா? ஸோ இதில் என்ன கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் எடுக்கிறீங்க, ஆப்டிடியூட், ரீசனிங், சரியா, காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன் எடுக்கிறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த காரணத்தை கொண்டும் நர்வஸ்னஸ் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியும், அது ஒரு பேசிக் ரீசனிங் தான் இருக்கும். அதை நீங்கள் பென் பேப்பர் எடுத்தால் 2 செகண்டில் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொடுத்துடலாம். பட் உங்களுக்கு அது கூட யோசிக்க மாட்டீங்க. டைம் ஒரு சைடு வந்து டைம் ஓடிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆப்டிடியூட் எக்ஸாமினேஷன்ஸில் மேலே ஒரு டைமர் ஓடிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த டைமர் வேறு எதுக்கும் இல்லை, உங்களை நர்வஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான். புரியுதா? அந்த ஏன்னா சிஸ்டம்லேயே கீழே டைமிங் இருக்குது, அது போதும். பட் இருந்தாலும் அந்த மேலே வச்சிருக்க ரன்னருமோ அது பேர், அந்த ரன்னர் எதுக்குன்னா உங்களை இன்னும் நர்வஸ் ஆகும். நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சாலும் அது டைம் ஆயிடுச்சுன்னு நர்வஸ் ஆகி உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போட முடியாதுங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஆன்சர் நீங்கள் கொண்டு வர நேரத்துக்கு, இது நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கொண்டு வர நேரத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சரி ஓகே இதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது போயிடுவீங்க. கரெக்டாக? ஸோ இந்த சினாரியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இன்னமும் they want best out of things. புரியுதா? அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ இன்னொரு விஷயம், அதுக்கு நீங்கள் இன்னமும் அதை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஈரோடா? எல்லாருமே ஈரோடா? ஷியோர் இல்லையா? உங்கள் ஊரை பற்றி பேசுன்னு சொன்னால் பேசுவீங்களா? இங்கே எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும்? கிரிக்கெட் யாருக்காவது பிடிக்குமா? ஓகே, இப்போ சூப்பர். இப்போ கிரிக்கெட் பற்றி பேசு அப்படின்னா பிடிக்குமா? எம்எஸ்டி, விராட் கோலி, ரோஹித், இங்கே பேச சொன்னால் பேசுவீங்களா? நிறைய பேசுவீங்களா? உங்கள் செல்ஃப் இன்ட்ரோவோட அதிகமாக பேசுவீங்களா? ஓகே, ஸோ இதே அந்த பக்கம் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைக்கா தெரியுமா? தெரியாதா? ஓகே. அதோட லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் இருக்கு, அதை பற்றி இதை பேசணும் பேசுவீங்களா? இல்லை உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை பற்றி பேசணும் பிடிப்பீங்களாங்க? பேசுவீங்களா? ஸோ இதில் என்னன்னா, டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் சப்ஜெக்ட் மேட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீ எவ்வளோ நேரம் வேணால் பேசுவ. புரியுதா? இப்போ நீ ஒரு விஷயத்தில் சப்ஜெக்ட் மேட்டர் உண்மையாகவே உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீயா அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்ப. அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, உனக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கு, கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டே இருப்ப. ஸோ உனக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் அங்கே வந்துடுமோன்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா தான் அந்த இடத்துல பிரச்சனையே வரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ வருதுன்னா வாட்டுங்கிற எல்லா ப்ரிப்பரேஷனும் பேசிக்காக எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரே வகுப்பாளி அந்த வாட்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நர்வஸ்னஸே வேண்டாம். ஸோ எம்எஸ்டி வழியிலே சொல்லணும்னா ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணாமல் போகும். அந்த கரண்ட்டில் முடிக்கணும், அவ்வளோதான். ரிசல்ட்டே வேண்டாம், நம்மளுக்குன்னு முடிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் லெவல் ஆப்டிடியூட், ரீசனிங், அந்த ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் கிளியர் பண்ண முடியும். மற்றபடி மிச்சதுக்கெல்லாம் நான் ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். சரியா? ஸோ டு டேக் இட் த நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாத்துக்குமே லெட் திஸ் பி அ பாயிண்ட் ஃபார் யூ டு நோட். இதெல்லாமே வந்து ஒரு சீட் கோட்ஸ்ன்னு வைங்களேன். பெரிய கார்பரேட் உள்ள போகிற ஒரு சீட் கோட்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் பில்ட் பண்ணுவீங்களா? ரெஸ்யூம் எல்லாம் ஃபைனல் இயர்ஸ் ரெஸ்யூம் இருக்கா? இல்லையா? தேடணுமா? ரெஸ்யூம் பில்ட் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணீங்க? கேன்வா. சூப்பர். ஓகே, என்ன கலர்?
கைஸ் ஃபைனல் இயர்ஸ் கொஞ்சம் அப்படியே எந்திரிங்க பார்க்கலாம். ஃபைனல் இயர்ஸ் பிளேஸ்மெண்ட் பில்டிங் அப்படியே கொஞ்சம் எந்திரிங்க பார்க்கலாம். ப்ளீஸ் கெட் அப். நான் ஒவ்வொருத்தனா பேர் சொல்லி எந்திரிக்க வைக்கணும். எந்திரிங்க. ஃபைனல் இயர்ஸ் பிளேஸ்மெண்ட் பில்டிங் எந்திரிங்க, அப்படியே எந்திரிங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் கெட் அப். எஸ் ஃபைனல் இயர்ஸ். உன் பக்கத்தில் 3 பேர் இருக்காங்க, எந்திரிக்க சொல்லு. ஃபைனல் இயர் தானே இவ்வளோதான் இருக்கீங்களா கைஸ்? ஆக்சுவலி வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து அவ்வளோ இன்ட்ராக்ஷனாக இருந்தது. காமர்ஸ் பேக்ரவுண்ட் given too many tips for that. ரெஸ்யூமே பில்டிங்ல இருந்து கெஸ்டர் போஸ்டர் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. எல்லாமே நீங்கள் வந்து அவர்கிட்ட எது கேட்டால் தான் அவர் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவரால் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் ஃபைனல் இயர்ஸ் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க ப்ராப்ளம்ஸ், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எங்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் சொல்லியிருக்கோங்க சார். எல்லாமே வந்து எங்களுக்கு பெரிய கொஸ்டின்ஸ் ஆனால் அப்ரோச் பண்ணுறதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். டிசிஎஸ்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் இருக்குது, எல்என்டியில் ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் இருந்தது, டிலாய்ட்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் இருந்தது, விப்ரோவில் 3 பேர் செலக்ட் பண்ணோம், விப்ரோவில் வந்து நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் இருந்தது, பயோடாவில் யாருமே ஒன்றும் செலக்ட் ஆகல. ஸோ திஸ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் யூ காட் கைஸ். நீங்கள் வந்து ஒரு வருஷம் கேட்டால் செகண்ட் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க, இத்தனை கம்பெனிஸ் வந்திருக்கா, நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஒரு ½ an hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வி அரேஞ்ச் திஸ் இஸ் ஃபார் யூ கைஸ், நாட் ஃபார் அஸ். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க, செகண்ட் இயர்ஸ் இருக்காங்க, பட் தே ஹேவ் தட் அர்ஜ் டு ஆஸ்க் ஆக்சுவலாக. பட் யாரும் வந்து எதாச்சும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஆனால் ஃபைனலில் வந்து நீங்கள் யூ வாண்ட் டு பிளேஸ் இன் கம்பெனிஸ் லைக் வந்து ரெப்யூட்டட் கம்பெனிஸ் அண்ட் ரெப்யூட்டட் சேலரி, அது மட்டும் வேணும். ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்டுட்டு இருக்காரு, எனி கொஸ்டின்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காரு. பட் யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங் டு தட். அர்ஜுன், வாட் யூ ஃபேஸ் இந்த நீ என்ன ஃபேஸ் பண்ண, எத்தனை கம்பெனி அட்டெண்ட் பண்ண, எதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு? One, I want all the finalists to ask the questions and ask the feedback. You have to say your feedback. அவன் எந்திரிக்க சொல்ல, பக்கத்தில் இருக்க அர்ஜுன் பக்கத்தில் இருக்க ஃபைனலிஸ்ட்லாம் எந்திரிக்க சொல்ல, அந்த தாடி போல எந்திரிக்க சொல்லுவாங்க. ஹாஸ்டலில் இருக்கான அவன் மலையாளம் மாதிரி எந்திரிக்க சொல்லுவான். பக்கத்தில் இருக்கான எந்திரா போதில்ல, பக்கத்தில் வேற யாராவது எந்திரிக்க சொல்லு. I said get up. நான் இப்போ ஆப்டிடியூட் வந்து டிசிஎஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹெச்ஆர் ரவுண்டுக்கு நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஹெச்ஆர் ரவுண்டுக்கு லைக் இப்போ ஹெச்ஆர் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க சார். கூல், சூப்பர். ஸோ ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் காலையில் சொன்னேன், ஒரு ஃபோல்டர் வச்சு எடுத்துட்டு போங்க. ஃபோல்டருக்குள்ளே ரெஸ்யூமே வச்சு ஹேவ் யுவர் டாக்குமெண்ட்ஸ் இன் இட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட 10th 12th உங்கள் பிளேஸ்மெண்ட் சைடோ இல்லை ஸ்டாஃப் சைடோ கேளுங்க, ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்கணும்னு கேளுங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலேருந்து எல்லாமே அது இருக்கணும். அது கம்ப்ளீட் செட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது ஒரு ப்ராப்பர் போஸ்டரில் ஒரு ஃபோரமில் போகிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் ஃபோல்டர் ஹோல்டு பண்ணியிருக்கணும், உள்ளே போய் கொடுக்கும்போது ரைட் ஹேண்டில் கொடுக்கணும். சரி, ஆக்சுவலி எடுத்துகிட்டு போய் கை கொடுத்துட்டு அப்புறம் இது கொடுக்கணும். ஸோ மேக் ஷூர் தட் நர்வஸ் ஆகி கை வேர்த்து இருந்துச்சு அப்படின்னா ஹாய் மட்டும் சொல்லுங்க, கை கொடுக்காதீங்க. இது ஒரு என்னன்னா ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு கெஸ்டர்லேயே உங்கள் செலக்ட் ரிஜெக்ட் முடிவாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூலாம் சும்மா ஒரு ஐவாஷ் தான். ஃப்ராங்காக நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வர கெஸ்டர், உட்கார கெஸ்டர், அந்த கான்ஃபிடன்ஸ் சவுண்ட் எப்படி இருக்கோ அதோட முடிச்சுது. அண்ட் தென் காலையில் ஆக்சுவலி ஒரு சில ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறேன். அதுவுமே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரெஸ்யூமே பில்டிங்கில் வந்து கேன்வால கலர்ஸ் ரொம்ப வேண்டாம். பிங்க் கலர் பிடிக்கும், ஆரஞ்சு கலர் பிடிக்கும், அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா கலர் அந்த டார்க் கலர்ஸ் இரிட்டேட் ஹெச்ஆர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஸ்யூம் 2 ரெஸ்யூம் பார்க்கும்போது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பட் எல்லாமே கலராக நிறையா வரும்போது அதே ரிஜெக்ஷன் ஆகும், 100% ரிஜெக்ஷனாக இருக்கும். ஸோ மேக் அ ப்ராப்பர் ரெஸ்யூமே, கீவேர்ட்ஸ் என்டர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே எல்லாமே,
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு ஒரு கம்பெனி வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸவேர் இஸ் கம்மிங் ஃபார் இன்டர்வியூ. எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஓகே ஒரு .NET ப்ரொஃபஷனல் ஹையர் பண்ண வரோம். சரியா, அதான் உங்களோட .NET டெவலப்பர் தான் உங்களுக்கு ஓப்பனிங். அப்படிங்கும்போது முதல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். இன்டர்வியூக்கு முந்தின நாளே வந்து ஒரு டைம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். எடுத்துக்கோங்க என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது. எல்லா இதுலேயுமே கிளாஸ் டோரில் போனீங்கன்னா இன்டர்வியூவில் நான் என்ன கொஸ்டின் கேட்பேன்னே வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதில் போனீங்கன்னா பேர் டைப் பண்ணி போட்டிருக்காங்க. இன்டர்வியூ இதில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதெல்லாம் வரும்னு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்ன பேக் எண்ட் என்ன, ஃப்ரண்ட் எண்ட் என்ன, அதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு அட்லீஸ்ட் வாட்னு தெரிஞ்சு அதை ரெஸ்யூமில் அந்த கம்பெனிக்காக அந்த ரெஸ்யூம் எடிட் பண்ணுங்கள். சரியா, ஏன்னா அந்த ரெஸ்யூம் பார்க்கும்போதே ஓகே இவனுக்கு இது போட்டிருக்கான், இது தெரியும் அப்படிங்கிறதுல ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அந்த ரெஸ்யூம்காக நீ இந்த கம்பெனிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்கிறது தான் முக்கியம். சரியா, இப்போ டிசிஎஸ் பார்த்து போகும்போதே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு போங்க. சரியா, ஸோ லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா யூஆர் ரெடி ஃபார் ரிலொகேஷன். எந்த லொக்கேஷனாலும் ஓகே, கம்ஃபர்டபுளாக பேசுங்க, பாசிட்டிவாக இருங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசு, பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசு. அப்படின்னா பாசிட்டிவ் பேசு, நெகட்டிவ் பற்றி பேசாது. எந்த காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் பற்றி 100% யாருமே பேசாதீங்க. இன்கேஸ் ரொம்ப இன்க்ளூட் பண்ணி கேட்டால் give them an answer that first year I had few stuffs to work on, time complexity இதெல்லாமே நான் கொஞ்சம் டிலே பண்ணுவேன். பட் ஓவர் 3 years I have worked on my negatives and overcome பண்ணி இப்போ எனக்கு எந்த நெகட்டிவே கரண்ட்டாக இல்லைங்கிற இந்த வார்த்தையை அதில் ஆட் பண்ணுங்க. 100% அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. சரியா, ஏன்னா நெகட்டிவ்ஸ் will play a major role in your rejection. சரியா, அதுக்கப்புறம் அந்த ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். ஹெச்ஆரோட கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். பொண்ணுங்க கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா அந்த கர்ச்சீஃப் உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும். நர்வஸ் ஆகும்போது கர்ச்சீஃபை போட்டு பிச்சு, அதை என்ன சொல்கிறது, நானே பார்த்துருக்கேன். ட்ரெஸ்ஸில் கர்ச்சீஃப் போட்டு பிப்பாங்க பசங்க. ஐடி கார்டை போட்டு பிச்சு ஐடி கார்டை கடிக்கலாம் செய்வாங்க நர்வஸ்னஸ்க்கு. ஸோ அது வந்து எந்த காரணத்தை கொண்டும் மேக் ஷுர் தட் உங்கள் கை காமாக இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா, இன்னமுமே எனக்கு தெரிஞ்சு பிடியில் சொல்லி இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க என்னென்னா, இன்டர்வியூ ஹெச்ஆர் இன்டர்வியூ போனீங்கன்னா ஆல்வேஸ் ஹேவ் யுவர் ஹேண்ட்ஸ் ஓப்பன்ட் அப், பாம்ஸ் வந்து ஃபேஸிங் ஸ்கை, அந்த ஓப்பன்ட் அப்பாக இருக்கணும். எதுக்குன்னா அது வந்து ஆக்சுவலி அது ஒரு பேசிக் ஹியூமன் சைக்காலஜி. என்னென்னா ஓப்பன்ட் அப்னா தே ஆர் ரெடி டு லேர்ன். சரி, ஒரு விஷயம் நீ கேட்க ரெடியாக இருக்கியா அப்படின்னா அதுதான். இன்னொன்று, உட்காரும் போது கொஞ்சம் லைட்டாக முன்னாடி பெண்டாகி உட்காருங்க. ஃபுல்லாக சாஞ்சு உட்காந்திங்கன்னா அது ஒரு ரொம்ப கம்ஃபர்டான பையன். ஸோ இதெல்லாமே வந்து பார்ப்பாங்க. சரியா, ரொம்ப கம்ஃபர்டான பையன், ஸோ இவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு பிடிச்ச படம் பார்க்கும்போது அந்த சேரோட எட்ஜில் வந்து பார்த்துருக்கீங்களா கிளைமேக்ஸில்? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த ஒரு எட்ஜ் சீட்டராக இருக்கணும்பாங்க. அந்த எட்ஜ் சீட்டர் அது பார்த்துக்கோங்க. பாடி போஸ்டர், மேக் ஷுர் தட் யூ பெண்ட் அப் வித் டுவர்ட்ஸ் ஹெச்ஆர். அவ்வளோதான். இதுதான் வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூவில். கோ பாசிட்டிவாக போ. என்ன நடந்தாலும் சரி, செலெக்ஷன் ரிஜெக்ஷன் டஸ் நாட் மேட்டர். நீ அன்னைக்கு உன்னோட பெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 100% சொல்கிறேன், அன்னைக்கு ஒன்றா நீ செலக்ட் ஆக, இல்லைன்னா கற்றுப்ப. சரியா, ஸோ எனக்கு தெரிஞ்சது தான். டிசிஎஸில் பெருசாக டெக்னிக்கலாக எதுவும் ஹெச்ஆரில் பெருசாக ரொம்ப இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. உன்னோட பேசிக் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண ரெடியாரு. உன்னோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரெஸ்யூமில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரெஸ்யூமில் உனக்கு தெரிஞ்சதை மட்டும் போடு. ஃப்ரெண்டோட ரெஸ்யூம் பார்த்து போடாதீங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் வரும்போது இது என்னன்னே தெரியாது உங்களுக்கு. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் கெரியர் கோல்ஸ் அப்ஜெக்டிவ்னு ஒன்று போட்டிருப்பீங்க தெரியுமா ஃபர்ஸ்ட்டில். அந்த அப்ஜெக்டிவ் தயவு செய்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுங்க. ஒரே அப்ஜெக்டிவ் தான் ஒரு கிளாஸுக்கே இருக்குது. சரியா, ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. இதுதான் ஹெச்ஆரில் இதுதான் மேஜராக இருக்கும். சரியா, ஸோ இன்னொரு இன்புட்ஸ் கொடுக்கணும்னா ரெஸ்யூமில் நான் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, ஃபஸ்ட் இயர் இப்போலேருந்தே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது வந்து நாளைக்கு நீங்கள் பெரிய பெரிய கம்பெனி போகணுன்னாலே இதில் ஏதாவது ஒன்று இல்லாட்டியும் கண்டிப்பாக உள்ளே வர முடியாது. ஏன்னா நீங்கள் நாளைக்கு நாக்ரி, லிங்க்டின், இண்டீடு, ஃபவுண்டிட், இந்த மாதிரி மான்ஸ்டர் எந்த ஜாப் போர்ட்டல் போனாலுமே வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வராமல் ரிஜெக்ட் பண்ணிடும். அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன். ஒன்று, உங்களோட ரெஸ்யூமில் எங்கேயுமே வந்து ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்கக்கூடாது. ஸ்கொயர் பாக்ஸஸ்னால் தெரியும்ல, அந்த டேப்லர் காலம் மாதிரி போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் யோர் மார்க்ஸ், யோர் ஸ்கூலிங்ஸ் மார்க்ஸ், யோர் காலேஜ் மார்க்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் எடுத்துருங்க. ஸ்கொயர் காலம் இருக்கவே கூடாது.
ஸோ மேக் ஷூர் தட் அதை ரிமூவ் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் வேண்டாம். பாஸ் அவுட் முடிச்சிருக்கீங்க, முடிக்கல, இதோட போதும். இன்னொன்று, உங்கள் இமெயில் ஐடி சொன்னேன். இமெயில் ஐடி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் யுவர் செலெக்ஷன். ஏன்னா அந்த அல்காரிதமே அப்படி தான் இருக்கும். இமெயில் ஐடியில் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, சரியா? இமெயில் ஐடியில் எந்த நம்பர்ஸுமே இருக்கக்கூடாது. இந்த நம்பர்ஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறதுல பாதி பேர் இமெயில் ஐடியில் உங்களுக்கு பிடிச்ச நம்பரோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ கொடுத்துருப்பீங்க. நிறைய பேர் பைக்கோட நம்பர்லாம் கொடுத்துருப்பீங்க. 100% இருக்கும். ஸோ நம்பர்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேர், இப்போ உங்களோட பேருனா அது கூட எனக்கு க்ளோஸ் ஆகாது அப்படின்னா அப்பா பேர் சேர்த்துங்க, அப்பா பேர் பாதி சேர்த்துங்க, இல்லை அம்மா பேர் பாதி சேர்த்துங்க. அப்படி சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இமெயில் ஐடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்பர் இல்லாமல் இமெயில் ஐடி க்ளோஸ் பண்ணுங்கள், சரியா? தட் வில் மேக் யுவர் ரெஸ்யூமே ப்ரொஃபஷனல். ரெஸ்யூமேல லிங்க்டின் ஐடி வைங்க. லிங்க்டின் ஐடி ஃபார் ஷுர் வைங்க. ஏன்னா லிங்க்டின் ஐடி இருந்தாலே யூ ஹேவ் அ ப்ரொஃபஷனல் கனெக்ட். அண்ட் சில ஹெச்ஆர்ஸ் லிங்க்டின் பார்த்தா உங்களுக்கு எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. லிங்க்டின் எல்லாருமே ஓரளவு இருக்கீங்களா? இருக்கவே இல்லை. 35 அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கீங்களா? ஓகே, ஸோ சூப்பர். ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ் திருப்பி சொல்கிறேன், லிங்க்டினை நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா இட் வில் பிளே அ மேஜர் ரோல் இன் யுவர் லேர்னிங் கர்வ். காஸ்ட் எஃபெக்டிவாக எதுக்குமே சார்ஜ் பண்ணுறதுல நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது லிங்க்டினில். நீங்கள் அதுவும் லிங்க்டின்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பரேட், ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 4500 கனெக்ஷன்ஸ் இதில் மட்டும் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓப்பனிங் வருது அப்படின்னா, இங்கே இன்டர்வியூ வருது சார், நான் உங்கள் கம்பெனி வருதான், என்ன பண்ணலாம்னா இன்புட்ஸ் கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ அதில் ப்ரிப்பேர் பண்ணி வரவங்க நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்க. ஸோ லிங்க்டின் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் திங்ஸ். பெரிய கார்பரேட்குள்ளே போகிறதுக்கு ஹேவ் அ ப்ராப்பர் லிங்க்டின் கனெக்ட், சரியா? லிங்க்டின்ல எப்பவுமே இருக்கும் லிங்க்டின் ஐடி ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்க, சரியா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச ரெஸ்யூம் பில்டிங் இப்படி தான். ரெஸ்யூம் பில்டிங்கில் கேன்வாவில் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கும், ஓகே. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம், கலர்ஸ் வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேண்டாம். என்ன சொல்கிறது, உங்கள் பேர் மெயில் ஐடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, வெறும் அப்ஜெக்டிவ் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஓகே. மற்றபடி நீங்கள் இந்த 3 வருஷம் என்ன படிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் 2-3 பாயிண்டாவது போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூஆர் ஸ்ட்ராங் இன் திஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், இல்லை எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியாது சார், எனக்கு ப்ரோக்ராமிங் வராது, அது இல்லாமல் நான் நான் டெக்னிக்கல் ப்ரொஃபைல் போகிறேன் அப்படின்னா அது சம்மந்தப்பட்டு ஏதாவது டேட்டா போடுங்க. அப்படி இருக்கீங்களா? ப்ரோக்ராமிங் எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்றுமே இல்லை, எனக்கு ப்ரோக்ராமிங் வரல சார், செட் ஆகலை, எனக்கு நான் டெக்னிக்கலாக எனக்கு பிடிக்கும், நான் வரேன், அந்த மாதிரி இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது? ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மேக் இட் அ கன்வர்ஸ். என்ன சொல்கிறது, உங்களோட இதில் போடும்போது குட் கம்யூனிகேஷன், குட் கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ், குட் டீம் லீடிங் ஸ்கில்ஸ், டீம் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ், ஐம் அ டீம் பிளேயர், இதெல்லாமே ஆட் பண்ணுங்கள். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும், சரியா? ஸோ சொல்கிறது ஒரே ஃபோரம் தான். இங்கே வந்து இப்போ சார் சொன்னார், சிம்பிளாக ஒன்று தான். ஹெச்ஆர் நீங்கள் ஹெச்ஆர் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரே தருணம் இது மட்டும்தான். அதனால தான் இவ்வளோ இதாக அவங்களும் சொல்கிறாங்க, சரியா? ஏன்னா நாங்கள் மட்டும்தான் உங்களை கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்போம், அதனால தான். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? தேங்க்யூ. ரெஸ்யூம் பில்டிங் சொல்லியாச்சு, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியாச்சு. வாட் எல்ஸ்? பி ப்ராக்டிக்கல். நீங்கள் இன்னொன்று, இப்போ நீங்கள் செகண்ட் இயர் அண்ட் ஃபஸ்ட் இயர் சொல்கிறது என்னன்னா ப்ராக்டிக்கலாக பாருங்கள், எல்லாமே ப்ராக்டிக்கலாக பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குன்னா உங்கள் சிலபஸில் இருக்க ப்ரோக்ராமிங்கை மட்டுமே பார்க்காதீங்க, அதுலேருந்து வேறு என்ன பண்ண முடியும் சும்மா இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ChatGPT இல்லாமல், சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டைமாவது ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய் கேளுங்க, ஒரு ப்ரோக்ராமிங் இதெல்லாம் பண்ணணும் மேம், எப்படி பண்ணி பார்க்கலான்னு கேளுங்க. ChatGPT-யை விட அது உங்களுக்கு நாலேஜ் அதிகம் தரும், 100% தரும். வேறு ரெஸ்யூம் வந்து 1 பேஜ் வந்து என்ன ஃபர்ஸ்ட் 2-3 பேजेस போடலாமா? 3 பேஜஸ் வேண்டாம், 1 பேஜ் இனஃப் தான். பட் ப்ராப்பராக டேட்டாவை அந்த 1 பேஜ்க்குள்ளே ப்ரிசைஸாக கொண்டு வர முடியும்னா வெல் அண்ட் குட். 2 பேஜஸ்ங்கும் போது இன்னமும் யூ ஹேவ் ஸ்பெண்ட் அ டைமுங்கிற மாதிரி இருக்குங்க. 2 பேஜ் எங்களை சஜஷன் கேட்டிங்கன்னா 2 பேஜுங்கிறது நல்லது. ஏன்னா 1 பேஜுங்கிறது ஒரு வெறும் ரெஸ்யூமேவோட முடிச்சுது. அது 2 பேஜுங்கும் போது எப்போவுமே சில அப்ஜெக்டிவ் கொடுத்துருப்பீங்க, டேட்டா கொடுத்துருப்பீங்க, எனக்கு இது தெரியும் இது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட எப்படியும் உங்களோட ஹாபீஸ் பற்றி போட்டிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போட்டிருப்பீங்க, அப்புறம் உங்கள் ஐடி பற்றி என்ன படிச்சிருக்கீங்கிறது அங்கே ஆட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக முடியும். அதே மாதிரி ரெஸ்யூமில் வந்து ரெஃபரன்ஸ் போடாதீங்க, அது நான் ஒன்று பார்த்துருக்கேன், ரெஃபரன்ஸ் போட வேண்டாம் ரெஸ்யூமில். காலேஜிலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே
ரெஃபரன்ஸ் போடாதீங்க. ரெஃபரன்ஸ் அவங்க கேட்டுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. ரெஃபரன்ஸ் போட வேண்டாம். சார் ரெஸ்யூமில் ஃபோட்டோ போடலாம். ஃபோட்டோ போடலாம். அதான் ஃபோட்டோ போடுறது அது ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோ போட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. சரியா? ஃபுல் என்னன்னா நான் சில ரெஸ்யூம் பார்த்துருக்கேன். ஒரு ரெஸ்யூமில் ஒரு சைடு ஃபுல்லாக ஃபோட்டோவாக இருக்கும். ஒரே ஃபோட்டோ நின்ன மாதிரியே போட்டிருப்பாங்க. அப்படி போடக்கூடாது. அது கேன்வாவில் தான் பார்த்தேன் அந்த இதெல்லாம். தயவுசெய்து அது வேண்டாம். உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அரல்ஸ் ஒரு டீசென்ட் ஃபோட்டோ மேலே சின்னதாக இருக்கணும் போட்டால் போதும். நீங்கள் அதை ஒரு சைடு ஃபுல்லாக போட்டிங்கன்னா அது இன்னமும் it won't give a good impact. ரெஸ்யூம்ஸில் அதே மாதிரி பார்டர் போடாதீங்க. பார்டர்ஸ் எதுவுமே போடாதீங்க. அந்த லைன் பாக்ஸ் இது ரெண்டுமே ரெஸ்யூமில் வரவே கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. சார் ஒரு ஹையர் ஒரு ஃப்ரெஷர் கிட்ட பார்க்குற ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்கில் அது என்னன்னு சொல்லுவாங்க? ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரே விஷயம் நான் ஃப்ளெக்சிபிலிட்டி இங்கேயே நான் சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்கிறேன். இப்போது அதான் சார்கிட்ட சொன்னேன், இஃப் பாசிபிள் நாங்கள் இந்த வருஷமே வரதுக்கு கூட ஓகே சார் ட்ரை பண்ணுறேன்னு முடிஞ்சால் நான் இந்த வருஷமே 3rd இயருக்கு வரணும் தான் சொன்னேன் கேம்பஸ்க்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் முதல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸாக சார் சொல்லிட்டு இருக்காரு கேம்பஸ்க்கு நிறைய பிளான் பண்ணோம். பட் சில அஃபீஷியல் இதனால சில வர முடியல. பட் மேபி வி வில் ட்ரை அவர் லிஸ்ட். ஆனால் செகண்ட் இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நாங்கள் வருவோம். வில் மேக் ஷூர் தட். பட் 3rd இயருக்கு ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஸோ என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. இந்த சென்ஸ் இன்னும் நீங்கள் ஜாபுக்கே போகலை. பட் ஆனால் நீங்கள் இப்போவே ஒரு செட் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வேலை செய்யணும், இந்த சம்பளத்தில் வேலை செய்யணும், இப்படி இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்கீமை போட்டு வச்சுருக்கீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்பளத்துக்கு நான் வரமாட்டேன், நான் இதுதான் படிக்கணும்னா இந்த ஜாபுக்கு தான் போவேன். ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்களா, அதை விட்டு வெளியே வாங்க. லேர்ன் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களை ஹையர் பண்ணும்போது ஒரு டெவலப்பராக ஹையர் பண்ணிவிட்டு மேபி டெவலப்பர் அங்கே எனக்கு ஓப்பனிங் இல்லைங்கும் போது கிராஸ் ட்ரைனிங் போட்டு டெஸ்டிங்க்கு போட்டாலும் நீங்கள் ரெடியாக தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியுமே வைங்க. அது பேர் கிராஸ் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. கிராஸ் ட்ரைனிங் ஆனாலே யூ கைஸ் வில் பி இன்னமும் நீங்கள் வேல்யூ ஆட் ஆகிருக்கீங்க கம்பெனிக்கு. ஸோ சான்ஸ் இல்லை உங்களுக்கு வெளியே அனுப்புறது. ஸோ பிஎட் கைண்ட் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் ப்ரொசஸ். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார். சார் நீங்கள் எத்திக்கல் ஹேக்கர் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார். அது கரெக்டான ஒரு ரோட் மேப்னா இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ரோட் மேப்னா எத்திக்கல் ஹேக்கிங்க்கு ஃபஸ்ட்டு சிசிஎன்ஏ ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கிங் A+N+ படிங்க. சரியா? அடுத்து சிசிஎன்ஏ படிங்க. A+N+. சரியா? ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். சரியா? இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிசிஎன்ஏ படிங்க. ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் RHC படிங்க. ஸோ லினக்ஸ் பற்றி ஒரு ஓப்பன் கேட்வே கிடைக்கும். லினக்ஸை பற்றி தெரிஞ்சப்பறம் காலி லினக்ஸை ஒரு சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி காலி லினக்ஸை வச்சு ரன் பண்ணி பாருங்கள் என்னென்ன எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்ன ஏதெல்லாம். அதுக்கப்புறம் அது கூட சர்வரை இன்டர்லிங்க் பண்ணி ஹேக் பண்ணி கற்றுக்க போகிறோன்னா MCTS படிங்க. மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் என்ன கரண்ட் சர்வர் என்ன இருக்கோ அதை படிங்க. 13, 14 அப்படின்னா. ஸோ படித்து முடிச்சுட்டு CEHன்னு ஒரு கோர்ஸே இருக்குது. சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் வெர்ஷன் நான் படிக்கிற வெர்ஷன் 9. இப்போது வெர்ஷனை அந்த அப்டேட்டட் வெர்ஷனை படிங்க. அதுக்கப்புறம் குளோபல் சர்டிஃபிகேஷன் போகணும். அது தேவைன்னா போங்க, பெருசாக இல்லை. பட் ரொம்ப ஹார்ட்கோர் இன்ட்ரெஸ்ட் நெட்வொர்க்கிங்கில் அப்படின்னா ரொம்ப ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கலாம். 5-6 குளோபல் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கோம். இன்னும் பெரிய கம்பெனி உடனே எடுக்கலாம். தேங்க்யூ சார். சார் இப்போ HR டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கவங்க நிறைய இருப்பாங்க, இல்லை நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கவங்க நிறைய இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி ஐடி டெஸ்டிங் பார்த்தாங்கன்னா கோடிங்கில் தான் இருக்காங்க ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. லைக் இப்போ ஃபுல் ஸ்டாக் தான் படிக்கணும், இல்லை AI பற்றி படிக்கணும், ML பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கோடிங் டெக்னிக்கல் லைக் UI UX டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி படிக்கும்போது ஸோ அதை எடுக்கிற பர்சன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஐடி நம்ம கோடிங் தான் படிக்கணும், எப்படியாவது படிச்சு ஆகிற மாதிரி ஒரு ஒரு தாட் இருக்குது. ஸோ வாட் யூ திங்க் அபௌட் தட்? ஆக்சுவலி குட். பட் அது அப்படி இல்லை. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இப்போது டெக்னிக்கல்னா ஒரு செட் ஆஃப் ஒரு கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் 300 டெக்னிக்கல் அனலிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா 2 டேட்டா அனலிஸ்ட் தான் இருப்பாங்க. புரியுதா? UX UI டெவலப்பர் அது ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிடும். புரியுதா? ஸோ ஃப்ரீக்வன்சி குறையும் போது ஓப்பனிங்ஸ் குறையும். ஸோ அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி டெக்னிக்கலுக்கு நான் டெக்னிக்கலுக்கு ஓப்பனிங் கம்மியாகுது. அப்படிங்கிறதுக்கு காரணம் காம்படிஷன் அதிகமாகுவாங்க. ஏன்னா கோடிங் நிறைய பேர் ப்ரோக்ராமிங் எனக்கு நாலேஜ் இல்லை சார், பிடிக்கல சார், பட் ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி நெட்வொர்க்கிங் படிக்கிற ஆளும் இருக்காங்க,
அதே வந்து இல்லை சார் எனக்கு டேட்டா அனலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மிஷின் லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிக் டேட்டாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அது படிக்கிற ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்கும் போது நீ கூட படிக்கிறவங்கள விட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக என்ன தெரிஞ்சுக்கிறேங்கிறது தான் முக்கியம். அது வந்து ஃப்ரீக்வன்சினால தான் இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது சொன்ன 300 பேரில் 2 பேர் தான் பேசிக்காக அந்த ஒரு கான்செப்ட் அப்படி தான் போகும். அதனால் நான் டெக்னிக்கலில் நீட் ஸ்கில்லும் போகிறது, நீட் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது 2 பேர் தான் ஹையரிங் இருக்குன்னா அந்த கம்பெனி 2 பேர் தான். அந்த ஒரு ரிசோர்ஸ் ரீவேல்யூ பண்ணணும் அப்படின்னா வெளியே போய் புது ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரிசோர்ஸ் அதிகம் ஹையர் பண்ணுவாங்க. பட் இப்போது மேஜராக வந்து நான் டெக்னிக்கலில் எந்த ஸ்கில் இப்போது ஹையரிங் வச்சு எடுத்துகிட்டு இருக்க மாதிரி? டேட்டா அனலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி. சரி, நீங்கள் ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயர்னா எனக்கு தெரிஞ்சதான் இந்த அடுத்த 1 இயர் 2 இயர்ஸில் வந்து ஃபுல் பூம் இருக்க போகிறது சைபர் செக்யூரிட்டி தான். டேட்டா அனலிட்டிக்ஸை விட சைபர் செக்யூரிட்டி தான். ஏன்னா சைபர் செக்யூரிட்டியில் தான் நிறையா ட்ராபேக்ஸ். எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருதோ அந்த அளவுக்கு இஷ்யூஸ் வளரும். ஸோ அதை ஓவர் ரைட் பண்ணுறது சைபர் செக்யூரிட்டி. சார் அது இன்னொரு கொஸ்டின், சாட்ஜிபிடி பற்றி பேசியிருக்கேன். இப்போ வந்து கிப்லி இமேஜ் வந்து நிறைய தெரிஞ்சாகி நிறைய இப்போது ட்ரெண்டில் போயிட்டு. ஸோ அவர் வந்து இன்னொரு சைட் டாக் என்னென்னா வந்து இந்த கிப்லி இமேஜ் ஏஐயில் எடுக்கிறதுனால ஒரிஜினலாக கையில் ட்ராயிங் பண்ண அந்த ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு இதாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் கேட்டங்கட்டி சொல்கிறேன் கைஸ். இந்த என்ன சொல்கிறது, இந்த மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே திஸ் இஸ் பிஎன் சென்டஸ் வார்னிங்னு கூட வச்சுக்கோங்க. யூனோ அப்போது வி யூஸ்ட் சிக்னேச்சர்ஸ், கையில் சிக்னேச்சர் போட்டு தான் எல்லாமே பண்ண முடியும்னு இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? முதல்லனா எல்லாத்துக்குமே கையில் சிக்னேச்சர் போடணும். பேங்க்கில் ஒரு அமௌண்ட் எடுக்கணும்னாலும் சிக்னேச்சர் போட்டு தான் எடுக்க முடியும். இப்போது ஃபிங்கர் பிரிண்ட் போதும் எல்லாத்துக்குமே, தெரியும்ல? ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் உங்கள் ஆதார் கார்டை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து நான் அதை ஃபீல் பண்ணது எப்போனா, இப்போ வெளி கண்ட்ரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் US, துபாய், சிங்கப்பூர்லாம் போகும்போது ஐரிஸ் ஸ்கேனர் தான். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சிங்கப்பூரில் கம்ப்ளீட் ஐரிஸ் ஸ்கேனர் தான். ஐரிஸ் ஸ்கேன் பண்ணுது, அதை வச்சு எல்லாமே ஸ்கீமா எடுத்து அதே பாஸ் பண்ணிக்குது. என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் எங்கேயுமே கேட்கல, சிக்னேச்சர் எங்கேயுமே போடல. ஸோ உன்னோட ஃபேஷியல் இதுதான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து கிடைக்குதுன்னா 100% எதுவுமே வந்து அது பெரிய டேஞ்சர்ஸ் இருக்குன்னு அர்த்தம் தான். ஸோ உங்களோட ஃபேஷியல் டேட்டாஸ் எல்லாமே புல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கிப்லி டவுன்லோட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்க, யூ கேன் யூஸ் மை ப்ரைவசி அட் எனி காஸ்ட். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீ மாத்திரன்னு கொடுக்குற ஒரிஜினல் டேட்டாவை நீ எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நீ அதை அப்ரூவல் கொடுத்து தான் கொண்டு போகிற. ஸோ இட் மேபி என்ன சொல்கிறது, நாளைக்கு உனக்கு வேக்ஸ்டாப் கண்டிப்பாக இப்போ நடக்கலாம், பட் இது கண்டிப்பாக நடக்கும்லாம் சொல்லலை, மேபி. ஏன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் அடுத்து வரப்போகிற செக்யூரிட்டி ப்ரீச்சாக இருக்கலாம். சைபர் செக்யூரிட்டி சொன்னாலும் சைபர் செக்யூரிட்டி கொஞ்சம் படித்தங்காட்டி நான் இதில் சொல்கிறேன், இது ஒரு செக்யூரிட்டி ப்ரீச் தான். நீயே உன்னோட எல்லா டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாருமே ஒரு நம்ம கண்ணு மீறி போனால் ஒரு 10 விதமான ஆக்ஷன்ஸ் தான் கண்ணை வச்சு கொடுக்க முடியும், கரெக்டாக? நீ அந்த 10 விதமான ஆக்ஷன்ஸ்லேயுமே ஃபோட்டோஸை நீ ஆல்ரெடி கிப்லியாக மாற்றி வச்சுருப்ப. ஸோ அந்த 10 டேட்டாவுமே அவங்ககிட்ட இருக்குது. நாளைக்கு உன்னோட ஐரிஸ் ஸ்கேனர் எடுக்கணும்னா அதை வச்சு அவன் எடுத்துப்பான் எல்லாமே, புரியுதா? ஏன்னா காசு இல்லாமல் அவன் பண்ணுறான்னா எதுக்கு ஒரு பேக்கெண்ட் டீம் வந்து ஃப்ரீயாக ஒரு வேலை செய்ய மாட்டாங்கல்ல, எதுலையுமே ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னா சம்திங். இது உங்களோட இதில் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ஏன் வந்து ஓவராக டிபெண்ட் பண்ண வேண்டாம் ChatGPT அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு. சரி, நீங்களே சொல்லுங்கள், எத்தனை பேர் டைம் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாங்களா காலேஜில்? கொடுப்பாங்க இல்லை? எத்தனை பேர் உண்மையாகவே அசைன்மெண்ட்டை உட்காந்து யோசிச்சு பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்ன நடக்கும்னு சொல்லட்டா, ஒருத்தங்க ChatGPTயில் பார்த்து பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு காலையில் எங்கள் பசங்க அந்த ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கி கடற்கடன்னு காப்பி அடிச்சுப்பாங்க. ஏன்னா எங்கள் பசங்க ChatGPT போட்டு பார்க்கறது கஷ்டம், டைம் வேஸ்ட்டு யோசிப்பாங்க, கரெக்டாக? உண்மைதானே? ஸோ இந்த இடத்துல நீங்கள் சோம்பேறியும் ஆகுறீங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. எதுக்கு அவங்க கொடுக்குறாங்கிறத வந்து உங்களுக்கு புரியறதில்ல. ஃபைன், ஓகேவா சார்? ஒரு கொஸ்டின் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து யூஜி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஃபேஸ் பண்ணேன் சார். இப்போ என்னன்னா, நான் வந்து UIUX வந்து சார் ப்ளே பண்ணியிருந்தேன். அப்போ நான் போகும்போது என்னன்னா, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நான் வந்து நீங்கள் UIUX ஓகே, எனக்கு வந்து அது போக வந்து React.js படிச்சுட்டு வாங்க, ஏன்னா எனக்கு வந்து கோடிங் சைடு இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பவும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் React.js படிச்சுட்டு வாங்க, ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு பெருசாக வந்து அதுக்கு எடுக்குவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார்.
அது ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும். நீங்கள் அட்டன் பண்ண கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும். சரிங்க சார், அது கேரிங்னு சொல்லி அது ஓரளவுக்கு டெவலப் பண்ணுங்க. ஏன்னா பெரிய கம்பெனிஸ் will have a separate team for UI UX developer, ஒரு செப்பரேட் டீம், React JS செப்பரேட் டீம். ஸோ ஒரு மிட் லெவல் கம்பெனிஸ் மேபி அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் UI UX டெவலப்பர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டான ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது, React JSக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் கிராஸ் ட்ரெயின்டாக வேணும், அதான் சொன்னேன் கிராஸ் ஸ்கில்டாக வேணுங்கிறங்காட்டி இதுவும் இருக்கட்டும், இதுவும் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலாம். டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி தான், ஒரு கம்பெனி தான். நீங்கள் பெரிய கம்பெனிஸ் போனால் ஒரு ஸ்கில் செட் அந்த ஸ்கில் செட் தான். காலையில் சார்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், திருப்பி சொல்கிறேன். இங்கே வந்து நிறைய பேர் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இன்டர்வியூ வரும்போது டெக்னிக்கலாக நான் ஸ்ட்ராங் இல்லைன்னு ஓப்பனாக பசங்க இன்டர்வியூவில் சொல்லி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிற ஃப்ராங்காக செலக்ட் பண்ணது ஓப்பனாகவே இன்டர்வியூவில் சொல்லுவாங்க, சார் எனக்கு கார்பரேட்குள்ளே வரணும்னு ஆசை இருக்குது, பட் நான் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் இல்லை, ப்ரோக்ராமிங் எனக்கு பெருசாக தெரியாது. இப்படி சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணுவோம். என்ன காரணம்னா, நீங்கள் யூஆர் ரெடி டு, 2 விஷயம் தான். லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், எனக்கு ஜாப் முக்கியம், அந்த இம்பார்ட்டன்ஸ் எனக்கு வேலை கண்டிப்பாக முக்கியம் சார், அது இம்பார்ட்டன்ட். நான் ஃப்ளெக்சிபிளாக லேர்ன் பண்ணிப்பேன், எனக்கு லேர்ன் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கார்பரேட் வில் பி ரெடி டு ஹையர். ஸோ ரியாக்ஷன் ஆகாமல் சரின்னு சொல்லுங்கள், ஓகே ஃபைன் ஏன்னா அந்த இடத்துல இல்லை சார் நான் இதை படிச்சிருக்கேன் இது மட்டும் தான் வருவேன்னு சொன்னீங்கன்னா அது கூட ஒரு ரிஜெக்ஷனுக்கான டெர்மினாலஜியாக இருக்கும். சரி சார், நான் அப்படி கூட சொல்லுவேன், நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் அதுக்கு கூட அவங்க வந்து எங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல. லேர்ன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்களா? இல்லை, நான் வந்து கண்டினியூஸாக நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 3 month to ஒரு 4 monthக்குள்ள நான் அதில் பீக் ஆகி அப்படின்னு சொன்னேன், ஆனால் அதுக்காக வந்து எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்லுவோம். நீங்கள் ஆக்சுவலி இன்டர்வியூவில் நடந்துச்சா, இன்டர்வியூ முடிச்சு நடந்துச்சா? சார் இன்டர்ன்ஷிப் மாதிரி போயிருந்தேன் சார். அதில் இன்டர்ன்ஷிப் ஓகே சார், அதெல்லாம் வந்து சரி ஓகே நீங்கள் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டாஸ்க்லாம் கொடுத்தாங்க சார், அது எல்லாமே பண்ணி கொடுத்தோம் சார். பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு இது மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இன்டர்ன்ஷிப்பில் UX டெவலப்பராக போனீங்க சார், ஒரு 3 months சார், 3 months ஆகிட்டு நான் இது பண்ணேங்க சார். 3 monthsக்கு அப்புறம் இல்லை நீங்கள் வந்து React JS இந்த எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார், நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க சார். அதில் அந்த பர்டிகுலர் ஓப்பனிங்ஸ் அந்த கம்பெனியில் இல்லாமல் இருக்கலாம், மேபி அதனால கூட இருக்கலாம். பட் படித்தது எப்போ வேஸ்ட் ஆகாது, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. கோயம்புத்தூர் எக்ஸல்லே ஓப்பனிங் இருக்குது, ட்ரை பண்ணுங்க. ஓகே சார், சரியா? தம்பி உங்கள் ரெஸ்யூம் எந்த இயர் நீங்கள்? சார் இப்போ MSc ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, உங்கள் ரெஸ்யூம் எல்லாம் சாருக்கு அனுப்புங்க. சார் இப்போ AWS சார் குளோபல் சர்வீஸ் ஓகே பண்ணிடுங்க சார். சூப்பர் சார். சரி, அதான் புரியுதா, கற்றுக்கிறது எப்போவுமே இது வேஸ்ட் ஆகாது. குட் ஜாப். சார் இப்போ ரீசெண்டாக வந்து AWS குளோபல் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ அது வந்து அமேசானில் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக தருவாங்க, இல்லை மற்ற கம்பெனிஸும்? அமேசானில் ஒரு AWS க்ளவுட் இருக்குது, அவங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், சரியா? ஸோ அப்படி இல்லை, இது வந்து காமன் தான். நீங்கள் எல்லா பெரிய கம்பெனிஸுமே இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான கம்பெனிஸ் இப்போ அமேசானில் அதிகம் இருக்குங்கிறதுனால. பட் எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் சைடு இதெல்லாம் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. சி AWS நான் ஏன் எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா, கோயம்புத்தூர் எக்ஸலில் அதை ஹையர் பண்ணிட்டு இருக்கோம். We are new into the business. கோயம்புத்தூரில் நியூ பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு. பெங்களூரில் இருக்க மேம் இது AWS தான். கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்கிறது AWS தான். கண்டிப்பாக சி டெக்னிக்கலாக ஓகே கீ ஸ்கில்டாக இருக்கீங்க அப்படின்னா we will try for sure. ஏன்னா we have a set of என்ன சொல்கிறது, ஒரு ரிசர்ச் பர்சன் டீம் எல்லாமே ப்ரொஃபைல்ஸ் அனுப்புகிற பார்த்துக்கலாம். AWS இங்கே ஓப்பனிங் பெங்களூர்லேயே இருக்குது, வந்துருச்சு. முதல்ல ஒரு வேலை பெங்களூரில் தான் இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு அமேசானால எல்லா கம்பெனிஸுமே எடுக்கிறாங்க, சரியா? சர்வர் சைட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். நான் தர்ஷினி செகண்ட் சிஎஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இன்டர்வியூலாம் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க் பேஸ் பண்ணி எந்த இன்டர்வியூஸும் இல்லை, 65% 70% இருந்தால் என்னாஃப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் கோர் பேப்பர் ஃபஸ்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஃபைனல் இயர் வரைக்கும்.
எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசிக்காக இருக்கும், இல்லைனா மிட் லெவலில் இருக்கிறது அட்வான்ஸ்டாக எதுவுமே இல்லை. நான் கண்டிப்பாக கம்பெனிஸ் அட்டென்ட் பண்ண வரப்போ ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிப்பேன், ஆனால் அதுலேயும் அவ்வளோ நாலேஜ் இருக்காது. நீங்கள் ஹெச்ஆராக என்ன ஸ்கில் இருந்தால் யூ எலிஜிபிள் ஃபார் கம்பெனி அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஸ்கில்ஸ்னால் நீங்கள் ஆக்சுவலி சொன்னதுலேயே எல்லா ஆன்சர்ஸுமே இருக்குது. ப்ளீஸ் சார், நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு அட்வான்ஸாக இருக்க மாட்டேன். அதாவது வாட் இஸ் வாட்டுங்கிறது எல்லாத்துலேயுமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அது போதும். ஒரு கீனாக வந்து முதல்ல வந்து ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் எந்த இன்டர்வியூக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமிங் எனக்கு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு வந்தால் அதுக்கான நீங்கள் சொன்ன வாட் இஸ் வாட் தெரியும்ல, அவ்வளோதான். எந்த கம்பெனியுமே அட்வான்ஸ்டு தெரிஞ்சிருக்குன்னா சொல்லவே மாட்டான். மேபி சில கார்பரேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் இவங்கலாம் அட்வான்ஸ்டாக பார்ப்பாங்க, ஏன்னா பிகாஸ் தே வாண்ட் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் இன் டு திஸ் பிஸ்னஸ். ஸோ அது வேறு மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் திஸ் கார்பரேட் ஓரளவு தெரிஞ்சிருந்தால் போதும். ஆனால் பட் ஒரே விஷயம் நீங்கள் சொன்னீங்கல்ல வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சிருக்கணும், அது கொஞ்சம் ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம் எழுதுறது வேறு, இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறது வேறு. ப்ராக்டிக்கலான நாலேஜ் இருந்துச்சுன்னா மோர் தென் இனஃப். அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ் எதில் வச்சுருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது மட்டும்தான் எனக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் தெரியும், பட் ப்ராக்டிக்கலாக எனக்கு எல்லாமே தெரியும்னாலே ஃபார் பெட்டர் இருக்கும். நீங்கள் சொல்கிறது ஓகே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கற்று வச்சுருக்கேன் அப்படின்னாலுமே தட் இஸ் குட். லைஃப் நீங்கள் ஆல்ரெடி கிராஸ் ஃபீல்டு தான், உங்களை எடுத்துகிட்டு நாங்கள் என்ன வேணாமே யூஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஒரு ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த ப்ராஜெக்ட் எப்படியும் நீங்கள் தெரியும். கண்டிப்பாக நாங்கள் அதில் வந்து அட்வான்ஸாக இருக்க மாட்டோம், அதனால வந்து நாங்கள் எலிஜிபிளாக அப்படின்னு. அது ஒரு செட்டாக 10 ப்ராஜெக்டாக மாற்றி வருஷம் பண்ணுவீங்க, சரியா? இல்லைன்னா இந்தியாவுக்கு ஒரு சென்டரில் இன்னொரு சென்டராக தான் பார்க்கணும், இந்தியா சென்டராக தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ப்ராஜெக்ட் பற்றி நான் ஃப்ராங்காக ப்ராஜெக்ட் பற்றி பேசவே மாட்டேன். நீங்கள் ஏன்னா உங்களோட ரெஸ்யூமில் இருக்க ப்ராஜெக்ட் பற்றி எதுவுமே நான் பேச மாட்டேன். ஆனால் ப்ராஜெக்ட் உண்மையாகவே நீங்கள் ஏதாவது நான் என்ன சொல்கிறேன்னா பேசிக்காக ஒரு எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிஞ்சால் 2 ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒன்று, பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று. பெரிய ப்ராஜெக்ட் நீங்கள் வெளியே வாங்கிக்கோங்க, ஏன்னா அதை நீங்கள் நான் சொன்னாலும் கேட்க போகிறது ஸ்டாஃபே எப்படியே ஏமாற்ற போகிறீங்க, இல்லைனா சீனியர்கிட்ட வாங்குவீங்க, வேறு எதுவும் பண்ண போகிறீங்க. இந்த மினி ப்ராஜெக்ட் வந்து அது ஃபெயிலியரே ஆனாலும் ஒரு ட்ரையல், உங்களோட சின்ன ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரையல் பண்ணி பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா அது நாளைக்கு எம்எஸ்எம்இக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களாக ஒன்று பண்ணுங்கள், பண்ணி பாருங்கள் ட்ரையலுக்கு. ஒரு மினி ப்ராஜெக்ட் மட்டும் அதோட டேட்டா அந்த ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு ஃபுல் டேட்டா வேணும். உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. Done guys? Great guys. Thanks for the opportunity and probably ஒரே ஒரு லாஸ்ட் இன்புட் சொல்கிறேன். பசங்க இந்த பக்கம் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். கார்பரேட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நாங்கள் கோயம்புத்தூரில் மேம் இப்போ டைரெக்டாகவே கேட்டாங்க, சார் நானும் இந்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு ஹைரிங் வர முடியுமான்னு. நான் சொல்கிறேன் வர முடியும். நான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து கார்பரேட்னா இப்படி இருக்குன்னு ஒரு பயம் வச்சுருக்கீங்களா, அந்த இதை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸவர் நாங்கள் இருக்கிறோம். எப்படின்னா we are bringing up new projects in Coimbatore. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட அதான் ஒரு 2700 மெம்பர்ஸ் ஹையர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில். ஆல்ரெடி போஸ்ட் பிளான்ஸ் எல்லாமே வந்தாச்சு. புது சென்டர்ஸ் 2 பண்ணிட்டோம். சார்கிட்ட சென்டர் ஓப்பனிங் அப்பவே சாருக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சார் இங்கே 2 ஓப்பன் ஆகுது அப்படின்னா. நீ காலேஜில் என்னென்ன இருக்கோ அங்கே எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் வேலைங்கிறது ஒரு சைடு நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னொரு சைடு வி ஹேவ் செப்பரேட் பொண்ணுங்களுக்கு செப்பரேட் ஷட்டில் டீம் இருக்குது, கார்பரேட் டீமு, கிரிக்கெட் டீம், எல்லாமே A to Z எல்லாமே இருக்கும் ஆஃபீஸில், சரியா? நான் சொல்கிற ரீசன் என்னென்னா அந்த இது வரைக்கும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்க, படிச்சிட்டீங்க, 12th படிச்சிங்க, காலேஜ் வந்துட்டீங்க, படிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த உண்மையாக ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா அதோட ஃப்ரூட் வந்து நீங்கள் கம்பெனிக்குள்ளே வந்தப்போ பார்க்க முடியும். இத்தனை நாள் நீங்கள் ஒர்க் பண்ணது, போட்ட எஃபர்ட் எல்லாத்தோட ஃப்ரூட்ஸும் நீங்கள் கம்பெனிக்குள்ளே வந்தப்போ தான் பார்க்க முடியும், சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ், லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ. Thank you for sharing your insights with us, sir. Recognizing excellence is the essence of motivation. We now proceed with the prize distribution to honor the outstanding performers. Let us start with the MSME certificate distribution to the toppers. I request second year students from Department of Computer Science to receive their certificates. Students in top 3 positions: Balaji T, Jayashree M, Aishwarya. Students in top 10 positions: Angelin Genolia, Ivanika, Sanjay Khanna, Darshini, Roshan, Mohammad Marzouk, Madhukraba.
Second year students of Artificial Intelligence and Data Science, Surya Kumar, Kamal Nath, Dharma Samvardhini, Fazia Akshan, Harshini, Krishna Praganesh, Meena, Saukya Sri, Sandhya, Abhi. Students receiving medals: Surya Kumar, Kamal Nath, Dharma Samvardhini, Fazia Akshan, Harshini. ஜூம் அவுட் பண்ணியிருக்கா ஜூம் அவுட் ஆகிடும் Second year students of Computer Science and Applications, students in top positions: Jaydevi, Varnika, Deeptika, Fatima, Hemalata, Kaviraj, Salomin Reggie, Surya, Darshini, Lakisha Prora. Second year students of Information and Technology: Dinesh, Shalini, Balamurugan, Brinda Devi, Sidhura, Deepa, Harshini, Pooja, Sabari, Srihari. சீனியர் கூப்பிட்ற ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன வேலை முடிச்சு Great mentors shape great minds. We now recognize our esteemed faculties for their dedication and contribution. From Department of Computer Science, I request the following faculties to receive the Pillar of Support Award. Dr. L. Sudha ma'am to receive the award. Mr. P. Panneerselvan sir to receive the Dr. K. Satya ma'am to receive the award.
Mr. L. I call Mr. Ashraf sir to receive the award. We now felicitate our deserving students with awards. I call Loga Pranesh, first MSCCS President, to receive the certificate. Shrija, third BSCCS Vice President. Dikshan Arnal Sam, first MSCCS Secretary. Balaji B, second BSCCS Joint Secretary. Shweta B, third BSCCS Treasurer. Mithun, first BSCS Joint Treasurer. Next, Bhuvaneshwari M, AINDS for receiving Elegant Excellent Award for Best Attire. Naveen Karthik G from CSA for Elegant Excellent Award. Dinesh V from CS for Best Attire Award. I call Sujita K from AIDS for Community Impact Award Social Service. Gautam K from CSA for Community Impact Award Social Service. Arun M from CS for Social Service Award. Next, Muralidharan M, CSA for Champion of Change Volunteer Award. Manju K from CS for Champion of Change Volunteer Award. I call Anushree SR from AIDS for Shining Star Academic Award. Sarojini S from CSA Shining Stars Academics Award. Vishali S from CS for Shining Star Academics Award.
from CS for Dynamic Talent Award. வீடியோ ஃபோட்டோ ரெண்டு பேரும் எடுக்க என்ன வேணும் I call Tanmay Kutagar from AIDS for Code Catalyst Award, Kishorian from AIDS for Code Catalyst Award, Althim from CSA for Code Catalyst Award, Arjun C from CS for Code Catalyst Award. மச்சி நம்ம ஸ்லோமோ போட்டு வீடியோ ஸ்லோமோ Every successful event is a collective effort. To express our gratitude, I invite Kritika to deliver the vote of thanks. At the outset, I thank our chief guest, Mr. Andrew Vijay Lawrence sir and Mr. Rajesh Kumar sir for enriching us with their insights and experience. I would like to thank our principal, Dr. V.P. Nalasamy sir, and administrative officer, Dr. Lokesh Kumar sir. I extend my gratitude to the faculties of School of Computing and the students for making this event as a successful one. Thank you all. Let us all conclude by standing in unity for national anthem. जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तब शुभ नामे जाहे तब शुभाशिष माहे गाहे तब शय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय जय